வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த நம்ம ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிக்கல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கீங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஹிந்து எடிட்டோரியல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். க்ளூம் டீப்பன்ஸ், அதாவது இந்த ஆர்டிக்கல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஷ்ரிங்கிங் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். அதாவது க்ளூம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இருள் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கிங் இன் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். ஷ்ரிங்கிங் அப்படின்னா சுருங்கி போகுதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அந்த இண்டஸ்ட்ரியோட உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது, சுருங்கி போகுது. அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷ்ரிங்கிங் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் சிக்னல் ஸ்லோ டவுன் இஸ் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாட்டமிங் அவுட். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த உற்பத்தி திறன் வந்து கம்மியாகிறது வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா, நம்ம பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து ஒரு நலிவடைந்த நிலைமையில் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கீழே அதில் பாதாளங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Yet another set of economic data from the National Statistics Office has reaffirmed both the depth and all pervasive width of the ongoing economic slowdown. அது ரீஅஃபார்ம்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் உறுதிப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். பெர்வேசிவ் அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னா பரவலாக சொல்கிறாங்களே, ஸ்ப்ரெட்டிங் வைட்லி, அதாவது பரவலாக, அதை தான் வந்து பெர்வேசிவ் அப்படிங்கிறாங்க. அதாவது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து இன்னொரு எக்கனாமிக் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பொருளாதாரம் வந்து இன்னும் வந்து பரவலாக வந்து கீழே தான் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வந்து மோசமான நிலைமையில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதை வந்து திருப்பி உறுதிப்படுத்தியிருக்கு அந்த டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. The latest index of industrial production estimates from the NSO show that output shrank by 4.3% in September, with all three component sector index, manufacturing, mining, and electricity posting contractions. அதாவது அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்து 4.3% வந்து சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுற அந்த 3 துறைகளுமே, அதாவது உற்பத்தி துறை, மைனிங்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, 3 துறையுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சுருங்கி போயிருக்கு, உற்பத்தி திறன் வந்து கம்மியாக இருக்குது அந்த துறைகள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. This was sharpest contraction in output since at least April 2012, before which the data was referred to a different base year. அதாவது இந்த 2012க்கு அப்புறமா வந்து ரொம்ப வந்து இந்த சுருங்கி போகிறது இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012க்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேஸ் இயர்னு சொல்லுவாங்கள்ல எக்கனாமிக்ஸில், அது வந்து இப்போ வந்து வேறு பேஸ் இயர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்து வேறு பேஸ் இயர் வச்சு இது கால்குலேட் பண்ணதுனால கிட்டத்தட்ட இந்த 2012லேருந்து இப்போ தான் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது இந்த டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. Also, 5 of the 6 categories and the IIPs use based classification of goods registered declines, with only intermediate goods bucking the trend. Bucking அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அப்போஸ், அதாவது எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது இந்த டேட்டாவில் வந்து 6 கேட்டகரி இருக்குது. அதில் வந்து 5 கேட்டகரி வந்து ரொம்ப வந்து கீழே வந்து உற்பத்தி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு துறையில் மட்டும்தான் வந்து அந்த உற்பத்தி திறன் வந்து கம்மியாகாமல் அதை எதிர்த்து போராடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Disconcertingly, the prolonged slump in the output of capital is a proxy for investment activity by businesses extended into the 9th straight month, as production contracted by about 21% for the second month in a row. அதாவது டிஸ்கன்சர்ட்டிங்லி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மேலும் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ப்ரொலாங்டு ஸ்லம்ப் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நீடித்த சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் ஃபால், அதை தான் வந்து ப்ரொலாங்டு ஸ்லம்ப் அப்படிங்கிறோம். ப்ராக்ஸி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டியது இன்னொருத்தர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே. இப்போ அட்டண்டன்ஸ்லாம் ப்ராக்ஸி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, நமக்கு பதிலாக கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பதிலாக இன்னொரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது இப்போ வந்து நம்மளோட அந்த இன்னும் வந்து நம்ம எக்கனாமி வந்து அந்த கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதோட அவுட்புட் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிட்டு நீடித்த சரிவாக இருக்குது. இது வந்து நம்மளோட அந்த எக்கனாமி வந்து இன்னும் கெடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த வேறு பிஸ்னஸில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த இப்படி பண்ணுறது ரொம்ப வந்து அவங்களோட வியாபாரத்துக்கு கெடுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட தொடர்ந்து 9வது மாதமாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து 21% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Consumer durables also posted a fourth straight contraction with a 9.9% decline, appearing in a stark contrast to September 2018's 5.4% growth. அதாவது இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9.9% கம்மியாக இருக்குது.
இது போன வருஷம் இதே செப்டம்பர் 2017 5.4% வந்து அதிகமாக இருந்துச்சு, ஒரு வளர்ச்சி இருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து 9.9% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Clearly, manufacturers of white goods are struggling to find demand for their wares, and the sliding production points to an absence of traditional festive eve restocking bump. அதாவது இந்த ஒயிட் கூட்ஸ் அதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அந்த தேவைக்கு இன்னும் மக்கள்கிட்ட வந்து அந்த தேவை வந்து இன்னும் அதிகரிக்கல. எப்போவுமே வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன், இந்த பண்டிகை காலங்கள்லாம் வரும்போது நிறையா வந்து தேவை அதிகரிக்கும். ஆனால் இந்த தடவையும் வந்து அந்த தேவைக்கான அதிகரிப்பு இன்னும் வரவே இல்லை, பண்டிகை காலம் வந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. The second successive shrinkage in infrastructure and construction goods, it shrank 6.4%, reflects the challenges besetting the two eponymous primary sectors. அதாவது பிசெட்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாப்பிடியான சிக்கல்னு சொல்கிறாங்களா, அதுதான் பிசெட்டிங் அப்படிங்கிறாங்க. எப்பானிமஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயரிடப்பட்ட, கிவ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது இந்த ரெண்டாவது தடவையாக வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட 6.4% வந்து அந்த டேட்டா வந்து கம்மியாக இருக்குது, அவங்களோட உற்பத்தி வந்து கம்மியாக இருக்குது. இது என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயரிடப்பட்ட 2 பிரைமரி செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து அதுதான் வந்து பெயரிடப்பட்ட முக்கியமான உற்பத்தி திறனோட இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டுமே வந்து உற்பத்தி கம்மியாக இருக்குது. இது வந்து அந்த செக்டாரில் எவ்வளோ வந்து விடாப்பிடியான சிக்கல் நிறையா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Here the center's announcement of a funding initiative to help stalled housing projects out to provide some fillip in the coming months. ஃபிலிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் அளிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நின்று போன அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற விதமாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதாவது இந்த மாதிரி ஃபண்டு கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அந்த செக்டாரோட க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. But a stretched fiscal situation is likely to keep government spending on other big ticket infrastructure projects muted for the foreseeable future. ஸோ இப்போ வந்து இந்த நிதியாண்டில் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பொருளாதாரமே கம்மியாக போயிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்யூச்சர் கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. From an industry perspective, 17 of the 23 industry groups that comprise the manufacturing sector are contracted. ஸோ வந்து கிட்டத்தட்ட நம்மளோட உற்பத்தியை வந்து நிர்ணயிக்கிற 23 இண்டஸ்ட்ரியில் வந்து 17 இண்டஸ்ட்ரி வந்து அவங்களோட உற்பத்தி திறன் வந்து சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லீடிங் தி ஸ்லம் ப்ரெடிக்டபிளி வாஸ் த மோட்டார் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி விச் போஸ்டட் 25% கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த 17 இண்டஸ்ட்ரியில் முதல்ல வந்து யார் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 25% வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. If the wholesale data from the Society of Indian Automobile Manufacturers is any indicator of trends for the industry, there is certainly more pain ahead as overall shipments fell almost 13% from a year early in October. அது அந்த சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் அவங்க ஒரு டேட்டா சொன்னாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபரோட இந்த வருஷம் அக்டோபரில் வந்து கிட்டத்தட்ட 13% வந்து உற்பத்தி வந்து வெளிநாட்டுக்கு அந்த உற்பத்தி பண்ணுவோம் தெரியுமா, அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Demand for newly introduced utility vehicles was the saving race as it propelled a marginal uptick in passenger vehicle deliveries. ப்ரொப்பல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தி தள்ளுதல், முன்னோக்கி தள்ளுதல்னு சொல்லுவாங்களா, அதுதான் ப்ரொப்பல்ட் அப்படிங்கிறது. அதாவது அந்த புதுசாக வந்து அந்த யூட்டிலிட்டிஸ் டெய்லி நம்ம உபயோகிக்கிற வண்டிகள் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து முன்னோக்கி தள்ளியிருக்கு. அவங்களோட அந்த வியாபாரம் தான் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப மோசமான போகாமல் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து கொஞ்சமாவது வந்து உயிர் பெற்ற வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. SIAM's figures on commercial vehicles, which show a 23% year-on-year decline, particularly underscore the demand vacuum in the rural hinterland and the wariness on the part of fleet operators to invest in new haulage capacity. Wariness அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருக்கும் நிலைன்னு சொல்கிறாங்களா, அதுதான். அதாவது அந்த SIAM ஃபிகர் அவங்க வந்து டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் வந்து 23% வந்து இந்த வருஷம் வந்து கம்மியாயிருக்கு. முக்கியமாக ஏன் இந்த கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் வந்து
மக்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க. இந்த அதிக திறன் கொண்ட வண்டிகள்லாம் வாங்காமல் வந்து ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து முதலீடு பண்ணாமல் எச்சரிக்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. With manufacturing having a weight of almost 78% in the IIP, the latest report from IHS market gives little room for optimism. ஸோ இப்போ வந்து இந்த மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் டேட்டாவில் வந்து 78% வந்து இந்த உற்பத்தி இண்டஸ்ட்ரியை வச்சு தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஐஹெச்எஸ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் படி பார்த்தா நம்மளோட எக்கனாமி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த ஆப்டிமிசம்னா ஒரு பாசிட்டிவான சூழல்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பாசிட்டிவான சூழல் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The survey-based purchasing managers index revealed continuing manufacturing sector weakness in October as weakening demand hurt new orders and business sentiment. ஸோ அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து அக்டோபரில் வந்து வீக்காக தான் இருக்கும். அது வந்து புது ஆர்டரு இல்லை வந்து வேறு புது வியாபாரம் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. In fact, business confidence has slipped last month to its lowest level in more than 2.5 years, according to the Private Economic Research Group. ஸோ இப்போ வந்து ப்ரைவேட் எக்கனாமிக் ரிசர்ச் குரூப் வந்து அவங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தில் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தில் வந்து போன மாதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. All signs now point to the central bank cutting interest rates again at its next meeting in order to help spur a revival. அப்படின்னா மறுமலர்ச்சி தோன்றுறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எக்கனாமிக்கில் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது. அந்த டேட்டாலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு மறுமலர்ச்சி தூண்டணும் அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட்டு இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக வந்து மீட்டிங் போடுவாங்க தெரியுமா, மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். அந்த கமிட்டியில் வந்து இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்ணால் தான் வந்து நம்ம பொருளாதாரம் இன்னும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும், வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மக்கள் இந்த செகண்ட் ஆர்டிக்கல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு லைனாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.